ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான 7வது வாரத்தோட டே 1 அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சுட சுட அப்டேட் டெய்லி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நிறைய சம்பவங்கள். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் வந்து கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு வந்து ஸ்வாப்பிங்கிட்டு நேற்று தான் சொன்னாங்க. இன்னும் கேப்டன்ஷிப் மாறல. அதுங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி வந்து மஞ்சரி பண்ண வேலைகள் இன்றைக்கி முத்துக்குமரனை வச்சு செஞ்ச வேலைகள்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு முத்துக்குமார் வந்துட்டு அதை வேணுட்டுமே அதை செஞ்சு கடைசியில் இது ஞாபகம் இருக்கட்டும், இனிமேல் இந்த மாதிரி என் பாய்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி பண்ணுறவள் யாருமே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதுக்காக தான் இதை நான் வாலண்டியர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாகவே மாற்றினார். அதை என்னன்னா இவங்க வந்துட்டு கொடுப்பாங்களாம் டாஸ்க்கு, அதுவும் இஷ்டத்துக்கு 30 கவுண்ட்டு எல்லாத்துலேயுமே. அதுவும் ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸு. அதை எல்லாருமே ஒழுங்காக டெய்லியும் 10 பண்ணாமல் வந்து எல்லாருக்கும் வயிறு 6 பேக் ஆகிடும். அதை வந்து 30 கவுண்ட்டு 3 செட்டு. ட்ரெயினர் அதாவது நல்ல பக்காவாக இருக்கிற ஜிம் ட்ரெயினர்லேயே முடியாது. இஷ்டத்துக்கு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டாங்க அவங்க குளிக்கிறதுக்கு. அந்த அம்மாவுக்கு எடுபடியாக வந்து சௌந்தர்யா வந்து பிஏ அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பிஏ பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு செட்டு போதும். இதை பிஏ சொல்கிறாங்களா இல்லை மேனேஜர் சொல்கிறாங்கன்னா இவருக்கு எப்படி தெரியும்? அவர் தெரிஞ்சாலும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அது ஒரு பெரிய கேஸ் ஆகி கடைசியில் வந்து சொன்னார், இனிமேல் அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். பாய்ஸ் டீமுக்கு வந்து இந்த மாதிரி கேவலமான டாஸ்க்கு டஃப்பான டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு பயம் வரணுன்னாரு. இது மாதிரியா வந்து பாய்ஸ் டீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணாமூச்சி ரேரே காத்து பிடி ரேரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்கலாம் பேசுனீங்களா? கையில் அதுவும் மஞ்சரி வந்து கையில் வந்துட்டு அந்த தண்ணியோட போகிறதுக்கே வந்துட்டு அதிக ஒரு துஷ்பிரயோகம்னு பேசுனீங்க. தமிழ் பேச்சாளர் மாதிரி என்னையா நடக்குது? ஆனால் செமையாக இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன்ஷிப் டாஸ்க்கு உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஏன்னா லெமன் இந்த ஸ்பூன் சொன்னாவே எல்லாருமே சிரிக்கிறாங்க, கேள்வி பண்ணாங்க. நிறைய பேர் என்னங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அதை நம்ம விளையாடும் போது தான் தெரியும். நம்ம மஞ்சரியும் நம்ம விஷாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப டஃப்பானது. வாயிலும் கண்டிப்பாக வலிக்கும். அதுவும் 2 பேருமே பேசுகிறக்கூடிய ஆட்கள். ரொம்ப டஃப்பு. ஆனால் கடைசியில் கோட்டை விடுறது நம்ம விஜய் விஷால். அதாவது அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துருந்தாங்க. இவர் வேலையும் பார்த்துட்டு அவங்க வேலையும் பார்த்தாரு, கோட்டை விட்டார். இது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பாடம். எப்பயுமே நம்ம ரூட்டில் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போனால் நம்ம கண்டிப்பாக பெரிய ஆள் வந்துடுவோம். அடுத்தவங்க ஓடிக்கிட்டே இருந்தோன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. பார்த்து யாரெல்லாம் ரசிச்சிங்க, எப்படி இவர் வந்து கோட்டை விட்டான்றதை பார்த்தீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். விஷாலுக்கு கிடச்சிருந்தனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கோட்டை விட்டாப்புல. 3வது பார்த்தீங்கன்னா ராணுவ இப்போ வந்து புதுசாக ஒரு சர்ச்சையில் மாட்டிட்டாப்புல. அதாவது ஒன்றும் புரியல, தலைகால் புரியல. அதனால் அவர் என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தாரா இல்லை என்னன்னு தெரியல. பவித்ரா கூட தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி வெளியில் ட்ரெண்ட் பண்ணி கிழிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்களா? இப்போ நான் அதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் வந்திருக்காங்க. போன வாரமும் 13 பேர், இந்த வாரம் 13 பேர். இணையாக நடக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாப்பிங்கில் வந்த நம்மளுடைய ரயான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அன்ஷிதா, இவங்க 2 பேர் யார் நாமினேட் பண்ணாங்கன்னா அன்ஷிதா வந்துட்டு முத்துக்குமரன், ரயான் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட்டை வந்துட்டு டைரெக்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க. சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11+2 13 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்க முடியும்? அதான் முத்துக்குமரன் வந்துட்டாப்ல. முத்துக்குமரனுக்காக ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவர் தான் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு. அவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 6600 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து 28.58 28% வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட கேம் அவ்வளோ தரமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு முத்துக்குமரன் வச்சு பொழக்க போகிறாரு, ஏன்னா லவ் கண்டென்ட் அது இதுன்னு சொல்லிட்டாருங்க. அதுங்களும் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போட்டாங்க, அவர் பொழக்க போகிறாரு அப்படின்ட்டு. முத்துக்குமரனோட ஃபேன்ஸ்லாம் பயந்து போயிட்டு அந்த வீடியோலாம் பார்த்து 10,000 20,000 போயிட்டுருக்கு வியூஸு. ஆனால் அந்த மாதிரி நடக்கவே இல்லை சம்பவம். அதாவது அடுத்தவங்க எமோஷன்ஸோட ஒரு சில சேனல்ஸ் வந்து விளையாடுறது. அப்படி சொன்னால் பார்த்துட்டு போவாங்கல்ல. இப்போ வந்து ஜெஃப்ரி வந்துட்டு வெளியே போகிறான்னு சொன்னோன்னே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுன்னு. கடைசியில் பார்த்தா ஜெஃப்ரிக்கு பாராட்டுகள் தாங்க கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மஞ்சரிக்கு கொடுத்த அடியை வந்து வாழ்நாளில் மறக்கவே மாட்டாங்க. மஞ்சரி ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணாங்களா, இவங்க ப்ரோவோக் ஆகிட்டாங்களா, உடனே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்காக கொடுத்தாங்களா. ஒரு நாள் கொடுத்துருப்பாங்களா இந்த மாதிரி முத்துக்குமரனோ இல்லை யாரோ ஒருத்தங்க இந்த கேர்ள்ஸ் டீமுக்கு பாய்ஸ் டீம் சைட்லேருந்து ஒரு நாள் இவ்வளோ கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருப்பாங்களா காமெடிக்காகவே? ஏன் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னதே கிடையாதா? மஞ்சரி அன்னைக்கு வந்துட்டு இவர் சிவகுமாரை போட்டு பொழக்கிறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, இன்னும் உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சா நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்குன்னா அடிமையான்னு கேட்டாங்க. அப்போ இன்றைக்கி முத்துக்குமரனா உங்களுக்கு நான் அடிமையா?
முத்துக்குமரன்றதுனால தான் நான் பண்ணேன். இதில வேற இந்த சாச்சனா பொண்ணு இருக்கு பாருங்க. எம்மா இங்கே இவ்வளோ அமுலு தும்ளுக்கு சண்டை நடந்துட்டுருக்கு. இதில் சௌந்தர்யா மூக்க நோண்டி நுழைச்சிட்டு இருக்காங்க. சாச்சனா அங்கேருந்து ஈரோட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வராங்க தான் வந்துட்டேன்னு. எதுக்குமா அப்படின்னா, இவர் ப்ரோவோக் பண்ணாருன்னு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தா இந்த இது கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குது. அதில் போய் மடி மேலே படுத்து அப்படியே நல்ல பொண்ணாம். தங்கை பாசமிக்க தங்கையாம். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனாலும் டாப்பில் தான் இருக்கார். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4424 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.16. சௌந்தர்யா நேற்று பொலந்தாரு. இருந்தாலும் திருந்துற மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க்கை வந்துட்டு முத்துக்குமரன் கொடுக்குறாங்க. அதை முத்துக்குமரன் நான் செய்யறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. நடுவில் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் செஞ்சு ஒரு செட்டு முடிஞ்சிச்சு. 30 3 இது முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று வந்து பண்ணும்போது கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க சரி ஒரு செட்டு போதுன்னு. 2 எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு போடு, இது பரவாயில்ல விடு, பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை வந்து மஞ்சரி தான் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லும்போது எப்படி அவர் நம்புவார்? தப்பு தானே அது. 2 பேருமே கூட்டுக்கலவாணிங்களா முதல்ல வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அதை தூக்கி முத்துக்குமரன் மேலே பழிய போகிறது எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அருண் கிட்ட சண்டை போகிறாங்க பாருங்க. அருண் மேலே அவ்வளவு காண்டு. ஏன்னா நேற்று வந்துட்டு அருண் அங்கே வந்து பேசினார்ல. இவங்க பேசும்போது சார் அப்படியே வடிவேல் டைலாக் மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு அவுன்னுவாங்க. இப்போ அந்த அவ்வே இல்லை சார், இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க சார்னு சொல்லியிருந்தாரு. காண்டு, ஃபுல்லாக காண்டு, வன்மம். அருண் நல்லா தான் போயிட்டுருக்கார். அந்த கேப்டன் ஆனதுலேருந்து சரி, போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் காமாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காப்புல. சௌந்தர்யா தேவையில்லாமல் அவங்களுடைய நல்ல ஓட்டு உள்ள ரசிகர்களை வந்து ஏமாத்துறதும் அவங்களுக்கு பண்ணாமல் இவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுல ஒரு மாதிரி இருக்குது. இதில் வேறு வந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட வந்து அவனை பார்த்தா காண்டாகுதுன்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லி வந்தாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸில் என்னென்னா, இந்த ராணா வந்துட்டு வாலண்டராக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் உள்ள மைண்டில் வச்சு தான் இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கான். இந்த பொண்ணு பவித்ராவுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு இதை பண்ணுறான், அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2353 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.19. ஸோ விஜய் விஷால் வந்துட்டு இன்றைக்கி அதான் சொல்கிறது, என்ன சொல்லுது, முடி இழையில் தவற விட்ட வாய்ப்பு. அசால்ட்டாக வந்து இருந்தாருன்னா மேபி அவங்க கூட விட்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு இப்படி பண்ணுறது, அவங்கள போய் அப்படி பண்ணுறது, ஸ்பூனை போய் இடிக்கிறதுக்கு போகிறது, பின்னாடியே வந்தால் டம்மால் அடித்து கீழே வந்துச்சு. போச்சா எதுக்கு? அதே மாதிரி வர பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர்களோட பையனாக வந்து விஜய் விஷால் சாச்சனாவாக இருப்பாங்களோன்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நானும் பார்க்குறேன், ஒரு நாள் கூட திட்டவே கிடையாது. விஜய் விஷால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. பெண்களுக்கு குரல் கொடுக்கும் விஜய் சேதுபதி அவர்களே அதே பெண்களைத்தானே அவர் வந்து மார்க் பண்ணி அவ்வளோ கலாச்சாரு. சௌந்தர்யாவை அவ்வளோ அசிங்கமாக கலாச்சாரு. நடந்தெல்லாம் ஏதோ டான்ஸ்லாம் ஆடி காமிச்சாரு. உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, இல்லை என்னை போட்டு காமிக்கல அப்படின்ற மாதிரி. என்னையா நடக்குது? எல்லாம் தெரியும், ஆனால் சொல்ல மாட்றாங்க. ஏன் அப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா விஜய் விஷால் உங்களுக்கு என்னத்தை பண்ணாரு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின். அவங்க கிட்டத்தட்ட இது வந்து 7வது வாட்டி வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கூட மிஸ் ஆகலை. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2249 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.74. ஸோ ஜாக்லின் வந்துட்டு இப்போ வந்துட்டு தன்னை அதாவது யாரோ அவங்க மனசுக்குள்ளே போயிட்டு, நீ முத்துக்குமரன் மாதிரி இருக்க, லேடி முத்துக்குமரன், ஜென்ஸில் வந்து முத்துக்குமரன் எப்படி பண்ணுறாரு, அதை விட நீ சூப்பராக பண்ணுற. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லுங்கள். நீ என்ன பண்ணணும்னா முத்துக்குமரன் மாதிரி எல்லாத்துலையும் இறங்கி வேலை செய்யி, எல்லாருக்கிட்டும் கூப்பிட்டு பேசுனா அவங்க வந்து உன்னை வந்து முத்துக்குமரனாக நினச்சிடுவாங்க. முத்துக்குமரனுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை விட பயங்கரமான ஓட்டு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி, யாரோ சொன்னதாக நினச்சி, கற்பனை பண்ணி நினச்சி இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக தான் போயிட்டுருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக நிறைய ஓட்ஸ் வர ஆரம்பிச்சது. மக்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ இவங்க இந்த மாதிரி நாட்டாமல் பண்ணுற மாதிரியும் தேவையில்லாமல் திரும்ப வந்து சண்டை க்ரியேட் பண்ணுறதும் நேற்று விஜய் சேதுபதி அவர்களே வச்சு செய்கிறார். நான் பேசுனேன், இந்த கேரக்டர் அதாவது ஒரு டீச்சர் கேரக்டர் இருந்துட்டு ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து காலில் விழுறதா எந்த விதத்தில் நியாயம்? ஐடி கார்டை கைட்டி வைக்கிறதா எந்த விதத்தில் நியாயம்? ஒரு 3 நாள் வந்து உங்களால் டீச்சராக இருக்கிறதுக்கு ஒரு நடிக்க கூட முடியலையே. அப்போ எப்படி அந்த கேரக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? மாரல் சயின்ஸ் டீச்சரா, இல்லை நீங்கள் வந்துட்டு வன்மம் பிடித்த டீச்சரா அப்படின்ற மாதிரிலாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்துச்சு வேறு சொல்லிட்டு போயிட்டார். ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், அதாவது இன்றைக்கி எப்படி காமெடி ஒன்று நடந்துச்சுங்க, அதை சொல்லி ஆகணும். முத்துக்குமரனுக்கு இந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்ற விஷயங்கள் எல்லா பெண்களுக்கு தெரியும், ஜாக்லினுக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சிரிச்சுட்டு இருந்துட்டு கடைசியாக வந்துட்டு அப்படியே சூப்பராக விட்றா அது ஏதோ பண்ணிச்சு தெரியாமல், அது ஏதோ பண்ணிச்சு தெரியாமலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும்ல இது தப்புன்னு தெரியும்ல. நீங்கள் தட்டி கட்டுருந்தேன்னா இங்கே தான் நிற்குது ஜாக்லினோட அந்த ஒரு உண்மைத்தன்மை. இங்கே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம சொல்ல வரணும். என்னென்னா நீங்கள் வந்து இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜாக்லினாவே 3வது 4 வாரங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பட் அதை பண்ண மாட்டாங்க.
5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். எப்படி பார்த்தீங்களா? இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1813 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.85. ஸோ ராணுவ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வாரம் சரியான அடி கண்டிப்பாக விழும். ஏன்னா முதல் வந்த வாரத்தில் வந்து ஒரு ஒரு திடீர்னு ஒருத்தரை பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிச்சி போச்சு. அதனால் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஓட் டிக்ரீஸ் ஆகும். இன்னும் அவர் இப்போ இருக்கிற 5வது பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு பக்கம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நானே சொல்லியிருந்தேன், பவித்ராவுக்கும் ராணுவுக்கும் இருக்கிற விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக இருக்குன்னு. ஆனால் இத்தனையும் நாடகம் அப்படி சொல்லி இவர் எப்போ வந்து பவித்ரா ஏமாற்றணும்னு நினச்சாரோ, இத்தனைக்கும் சொல்கிறாரு. அவங்க ஏஜ் முதற்கொண்டு அவங்க வந்து 95ல் பிறந்தாங்களா, இவர் 96ல் பிறந்தாராம். தெரியுது. அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட மூவ் பண்ணுறீங்க? ஒன்று நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக போயிடணும். எல்லாமே கேமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கவங்களும் வந்துட்டு எல்லாமே ஓட்டாக பார்த்துருவாங்க. அப்போ ஓட்டு வந்துட்டு நல்லவங்களுக்கு ஒரு மாதிரியும், அதை வந்து கேமை வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி விளாட்றாங்க பார்த்தீங்களா கேவலமாக, அவங்களுக்கு ஓட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அது வந்துட்டு நல்லா இல்லை. அதுவும் நைட்டு வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பவித்ரா பொண்ணு ஏற்கனவே வந்து ஒரு ஆணால் தான் அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நம்புறதில்ல. இவர் இந்த மாதிரி திரும்ப ஏமாத்துற வேலையை அந்த பொண்ணு தெரிஞ்சு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும். தப்பு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1258 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.45. ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து இந்த வாரம் பவித்ரா ஓகேயான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, ஏன்னா பவித்ராக்கு இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஹோப் வந்துருச்சு. பவித்ரா நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவித்ரா ஓப்பனாக பேசுகிறாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்னால் முன்னாடி இருந்தே வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. வாலண்டியர் கண்டென்ட்டுக்குன்னு பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ண விஷயங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலண்டியராக பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் சூப்பராக கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்கும். முத்துக்குமரன் எதுக்காக கலாச்சிருப்பார் அப்படின்னா, காலையில் நடந்த சம்பவங்களும் அவருக்கு தலைவன் ஆகணும், பாய்ஸ் டீமில் இருக்கிறவன் தான் வந்து கேப்டன் ஆகணும். அதனால் அவர் வந்து அங்கே வந்து காம்பேர் பண்ணார். ஆனால் சூப்பராக பண்ணார். இவங்களுக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் ஒரு சில டாஸ்க் விளாடும்போது நாங்கள் வந்து அப்படி பண்ணால் நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் நான் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் பண்ணுங்க, நான் பண்ணால் அது இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னது இல்லையே, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டு ஒரு பக்கம் வச்சு செஞ்சார். பட் கேட்ட கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா கேட்ட கேள்வி கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு இன்னும் நல்லா வருவாங்க. அதே மாதிரி இந்த ராணுவ கிட்ட ஒதுங்கி இருக்குது இந்த பவித்ரா பொண்ணுக்கு நல்லது. ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து ஒரு ஆணால் தான் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராணுவ பக்கத்தில் ஒதுங்கி கிட்ட நெருங்காமல் ஒதுங்கி நிற்கிறது அவங்களுக்கு நல்லதுன்றது என்னோடய கருத்து. ஆனால் கண்டிப்பாக அவங்க வெளியே போகிறது வாய்ப்பே கிடையாது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் இருக்கார். என்னங்க 7வது பிளேஸ் போயிட்டாரு? ஒரு டைமில் எவ்வளோ வந்தார்? இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? 1228 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.32. அருண்குமார் உண்மையிலே வந்து அருண் பிரசாத் உண்மையிலே சூப்பரான ஒரு பர்சன் தாங்க. ஆனால் அந்த அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் நல்லா பண்ணார். உண்மையிலே க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த ப்ரொப்போஸ் பண்ணுறது அந்த மேடை திடீர்னு வந்து பவித்ரா கூட நடந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் சூப்பராக பண்ணியிருந்தார். பவித்ராவே ஒரு மாதிரி மிரண்டுட்டாங்க. அதேமாதிரி வர்ஷினி வெங்கட் வேறு ஒரு வலையை விரிச்சிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னென்னா திடீர்னு பார்த்தா அர்ச்சனா, நம்ம BB7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்துட்டு இப்போ நாமினேஷன்ஸில் அருண் வந்திருக்காருல்ல, திடீர்னு அவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க. எதுக்கு? சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, நான் அர்ச்சனா, உங்கள் அர்ச்சனா, அவர் நம்பால் தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அர்ச்சனா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வேலையில் இறங்கிட்டீங்க? நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் இங்கே வந்து என்ன நடக்குது அதுக்கு மக்கள் கண்டிப்பாக ஓட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் பேர் கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சூப்பராக மஞ்சரி கிட்ட அவர் பேசின விஷயங்கள் செம சார்பாக இருந்துச்சு. கரெக்டாக பேசுனது ஒரு கேப்டனாக சிறந்து விளங்கினார். 8வது பேஸ் பார்த்தா சாச்சனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 703 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 3.04. ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அதுவும் அவங்க அப்பா வேறு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண தெரிஞ்சு நேற்று அப்பா டாடி 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 என்னம்மா டாடி டாடி 5 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த சாக்லேட் கொடுங்களாமா. ஏம்மா ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். ஓ என்னையா நடக்குது அப்படின்னு இருந்துச்சு. அவரும் வந்துட்டு அப்படியே பரவாயில்லடா செல்லம் அப்படின்னு என்னையா இன்னும் கடைசியில் வந்து குடும்ப சீரியல் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. உங்கள் 2 பேரோடது தாங்க முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓடுங்க. ஆனால் நல்ல விஷயங்களாம் நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. சரி, அடுத்தது இன்றைக்கி என்னென்னா இவங்களுக்கு டாஸ்க் உரிமை கிடச்சிருச்சான். அதுக்கு முத்துக்குமரனை போட்டு பொழக்கிறாங்க பாருங்கள், அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. காலையில் முத்துக்குமரன் கூட ஃப்ரெண்டு சண்டை நடக்கும்போது போய் மூக்கு நுழைச்சி நீங்கள் ப்ரொவோக் பண்ணீங்கன்னு அப்படி சந்திரமுகியாக மாறினாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு பூச்செடி வச்சு இவர் வந்துட்டு அப்படியே கழுவணுமா, தட்டை வந்து வாஷ் பண்ணி வைக்கணுமா. வைக்கும்போது பூச்செடி வந்துச்சுன்னா திரும்ப அந்த தட்டை கழுவணுமா, வைக்கணுமா, திரும்ப விழுந்துச்சு திரும்ப கழுவுனார் வச்சார். எதுக்காக? கிச்சன் கிளீனிங்காக உள்ளே வந்தவர் கிச்சன் கிளீனிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. இவர் சும்மா டாஸ்க் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு மொக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ளே வந்து கிளினிக் உள்ளே வரவங்க டாஸ்க் பண்ணிட்டு வரோம் கரெக்டு. கிளீனிங் ப்ராசஸே நடக்கலை, வேணான்ட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு உள்ளே வந்ததுக்கு நீங்கள் செஞ்சாகணுமா? இதெல்லாம் இந்த கொடுமையில் எங்கே போய் பண்ணுறது? வச்சு செஞ்சு விட்டார். மஞ்சரி அதுக்கப்புறம் கலாச்சதுக்கப்புறமா இந்த அம்மாவுக்கு மூக்கு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அசிங்கமாயிடுச்சு. ஐயோ ராமா, உன்னோட கேமை ஒழுங்காக விளையாடும் போது உங்கள் அப்பா தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அப்புறம் என்னம்மா உனக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இந்த பொண்ணு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இங்கே வந்து ஓட்டு வந்துட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரயான் வந்து 9வது பிளேஸ் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 639 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.77. ரயானை போட்ட போல பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்துட்டு சௌந்தர்யா கிட்டேருந்து விலகி இருக்கிறது 2 பேருக்கும் நல்லது. சௌந்தர்யாவுக்கும் நல்லது, ரயானுக்கும் நல்லது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால சௌந்தர்யாவோட கேம் கொஞ்சம் லைட்டாக அமுங்கனமாக இருக்குது. கொஞ்சம் நிறைய இடங்களில் வெட்டிக்கிறாங்க. ரயான் சுத்தமாக வெளியே தெரியவே இல்லை. ஸோ அதை தவிர்க்கணும். ஆனால் ரயான் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பர்சன். ஏன்னா அவ்வளவு சௌந்தர்யா பேசியும் தான் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இல்லாமல் சௌந்தர்யாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார். நீ பண்ணது தப்பு, நீ பண்ணுறது மட்டும் கரெக்டாக அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று வந்து ஒரு விஷயம் பண்ணார். அதை வந்து யாரையும் அடிக்கிறதுக்கு ரயானை போட்டு சம்பாடி வச்சார் விஜய் சேதுபதி அவர்கள். வந்து அழுதுட்டார். கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு வேக்கப் காலாக வச்சு ரயான் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி அவரோட ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனார்னா இவரும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 495 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.14. 2.14 ஆமாம். ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாரம் வெளியே போகிறது பெஸ்ட். ஏன்னா ஒன்றுமே பெருசாக பண்ணுறது கிடையாது. காலையில் வந்துட்டு முத்துக்குமருக்கு டாஸ்க் கொடுக்கும்போது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்குன்னு இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தது இவங்க தான். ஆனால் கவுண்டரில் அவங்க தான். ஆனால் அங்கே வந்துட்டு நான் சொன்னேன் இவ்வளோ கவுண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒரு இது பண்ணுறாங்க. ஏன் அதை அன்றைக்கி அவங்க காலையில் இவங்க மஞ்சரி சொல்லும்போது அங்கே சொல்லியிருக்கலாமா இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்ட்டு சும்மா ஒரு பாவனை காமிக்கிறாங்க. நானும் இருக்கேங்க மறந்துடாதீங்க, ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது. அதே மாதிரி அவங்க கிட்டேருந்து பெருசாக எதுவுமே கண்டென்ட் இல்லை. இன்றைக்கெலாம் ஈவினிங் சாங் போடுறாங்க, வாலண்டராக ஆடுறாங்க. அப்புறம் அந்த இது ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறேன் வாலண்டராக ஏதோ ஒரு பாட்டு போடுறாங்க நேற்று நைட்டு. பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்குது. அங்கே இருக்கிற ரஞ்சித் சார் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் ரஞ்சித் சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு சிரிப்பு வர உங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. நேரத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? 489 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து 2.12. ஸோ தர்ஷிகா பார்த்தீங்கன்னா என்ன தான் லவ் ட்ராக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் நான் விஜய் விஷால் லவ் பண்ணுறேங்க. விஜய் விஷாலோட ரசிகர்களே, எனக்கு உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை போட்டு என்னை மேலே தூக்கி விடுவார் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்ற மாதிரி அவங்க பண்ணாலும் ஓட்டு இல்லாமல் பாவம் வந்து 11வது பிளேஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். மேபி ஷாக்கிங் எவிக்ஷனாக வந்து தர்ஷிகா வெளியே அமிச்சாலும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நேற்று ஜாக்லின் கிட்ட அவங்க பேசும்போது அது உண்மைத்தன்மை இருந்த மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 20 வருஷமாக இப்படியே பார்த்தேன், நைஸ் ஃபீலிங்ன்றாங்க. நான் சிரிச்சுட்டே விட்டுற போகிறேன், அவங்ககிட்ட நான் சொல்ல போகிறது கிடையாது, நான் அவனை லவ் பண்ணுறேன், முன்னாடி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்றாங்க. இவங்க முன்னாடி தான் ஒரு வாட்டி விஜய் விஷால் வந்துட்டு பவித்ரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ அவங்களும் ஒன்றுமே பண்ணவே இல்லையே. இவங்களுக்கு வந்து முத்துக்குமரனை வந்து சொல்லியிருந்தாங்க சுனிதா. ஏன்னா சுனிதா வந்து மாமி மேலே ஒரு சில விஷயங்களை பண்ணாங்களே, ஏய் ஒன்றே முத்துக்குமரன் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவன்லாம் ஃப்ரீயாக கிடச்சக்குள்ள எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. ஓ அவ்வளோ பெரிய கிளியோ போட்ட அழகியா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி பாருங்கள், ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாமா? ஃப்ரீயாக போது எங்கே வந்து இந்த மாதிரி மகனை கொடுக்குறாங்க உங்களுக்கு? என்ன ஏன் அப்படி பேசுகிறீங்க? தான் ஒரு அழகுன்ற அகம்பாவத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆடுனாவே அவங்களுக்கு அழிவு நிச்சயம்தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமையில் 11வது பிளேஸில் இருக்காங்க. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 443 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.92. ஸோ சிவகுமார் வந்து மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணார், பாப்பாய் மாதிரி பண்ணார், கூஃபி அதெல்லாம் வந்து ஒரு மில்லே நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, நல்லா பண்ணார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. தீபக் கிட் மேலே இருக்கிற அந்த வன்மம் வந்து நல்ல பச்சையாக தெரியுது. முத்துக்குமர் மேலே ரொம்ப வன்மமாக இருக்கார், அதுவும் பச்சையாக தெரியுது. அதே மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரன்றதால் பெண்கள் மத்தியில் வந்துட்டு அவர் புகழாரம் சூட்டுறது. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்கூலில் எங்கள் அம்மா எல்லோரும் அப்படியே வந்து நிற்பாங்க. எனக்கு இந்த தீபக் பேசும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அப்படியே இங்கே இருக்கிற நரம்புலாம் அப்படியே ஏறிச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறார். என்னையா இது என்ன உங்கள் வீடுன்னு நினச்சிங்களே, இது பிக் பாஸ் வீடுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓவராக சீன் போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஜாக்லின் கிட்ட தான் அதிகப்படியாக சீனை போகிறார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஆர்ஜி ஆனந்தி நான் சொன்னா இல்லையா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 399 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 1.72. ஸோ மக்களுக்கு வந்து எதுதான் கடுப்போல் இருந்தாங்க. வந்தாங்க ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க, ஆர்ட் சீட்டில் தூக்கி போட்டாங்க, அப்புறமா தப்பிச்சாங்க. இப்போ உள்ளே வந்தாங்க, மேடம் ஓகேக்கா இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்ஜி ஆனந்தி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் இல்லைங்க. இது 7வது வாரம்.
7வது வாரம் ஆகி போயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு எதுவும் பெருசா பண்ணது கிடையாது. ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காங்களா? ஒண்ணுமே இல்ல. கேப்டனா வந்திருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா வந்து பக்கத்துல ஒருத்தங்கள உட்கார வச்சு மண்டைய கழுவி விட்டு, அத வந்து வீட்லயே வந்து நீங்க ஒரு சபீனா பாத்திரம் வாங்கி நீங்களே வீட்லயே கழுவிக்கிட்டே இருக்கலாமே! அது எதுக்கு பிக் பாஸ் வீட்ல வந்து கழுவிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாரி இருந்துச்சு. அர்ச்சிதா வந்துட்டு, "நீ மாறு. நீ வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு மாறு. எதிரா" அப்படி சொல்ல சொல்ல, அந்த மந்திரம் வேற மாரி போய் நைட் வந்து அன்ஷிதா வந்துட்டு, "எனக்கு பாய்ஸ் டீம் விட்டு வரதுக்கு மனசே வரல. முத்துக்குமரன்லாம் சூப்பரா பேசுறான்" அப்படின்ட்டாங்க. பாவம் கடைசியில ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல பொழுது. அதனால வந்து மக்களுக்கும் புடிக்கல. முதல்லேருந்தே புடிக்காத ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க தான். ஸோ இவங்க தான் இந்த மாரி வெளிய போற மாரி இருக்கு. ஸோ இவங்கலாம் மொத்தமா வாங்குன வோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 23,093 வோட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கடவுளே எப்படியாவது இந்த டபுள் எவிக்ஷன வந்துட்டு குடுத்து, இந்த ஆர்ஜே ஆனந்தியும், சிவகுமார் கூட வேணாம். அவர்கிட்ட ஏதோ ஒரு கன்டென்ட் இருக்கு. இந்த வர்ஷினிய அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லாருக்கும். இல்லன்னா, இந்த லிஸ்ட்லயே இல்லாத ரஞ்சித் சாருக்கு வந்துட்டு ஷாக்கிங் எவிக்ஷனே ஏதாவது பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி ஏதாவது நடக்குமான்னு பார்க்கலாம். சரி நீங்க உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். பாய் நண்பர்களே.